எவன் கிண்டி போட்ட குப்படாது. ஐயோ, தீபாவளி அதுமா எவ்வளவு அற்புதமான படம்லாம் வந்திருக்கு தெரியுமா? சரி கேளு. இப்போ என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த டைம்ல அந்த பொண்ணு மேல எனக்கு லவ் இல்ல. லவ் இல்லைன்னு சொன்னதுனால அந்த பிள்ளை கோச்சிட்டு போய் இன்னொருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேப்ல அந்த பொண்ணு மேல எனக்கு லவ் வந்துருச்சு. சரி, ஏன் லவ் சொல்லலான்னு சொல்லிட்டு நான் போற கேப்ல அந்த பிள்ளை அதோட லவ் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் லவ் மறைச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட லவ் சேர்த்து வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் ஓகே. இந்த கேப்ல தான் ஹீரோ இன்னும் ரொம்ப நல்லவருன்னு காட்டுறதுக்காக லைக் இதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த பொண்ணு லவ் பண்ற அந்த பையன் நடுவில் வேற வந்தான். அவன் வந்துட்டு இந்த பொண்ணோட அப்பா ஜாதி வெறி பிடிச்சவர். ஸோ ஓகே, ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். ஸோ அதனால இந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், உங்கள் அப்பா வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் கொன்றுவார். ஸோ அதனால உன் மாமனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என் தலையில் கட்ட பார்க்குறான். சரி ஓகே, அந்த பொண்ணு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறது வரைக்கும் ஓகே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஹீரோ. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணி அவளை ஒரு வீட்டுக்கு கொடுத்து கூப்பிட்டு போனால் அந்த இடத்துல நான் புருஷன், அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை கொடுத்துட்டான். கேட்கவே இவ்வளோ கேவலமாக இருக்குது. இதை தாண்டா ஒரு முழு படமாகவே எடுத்து வச்சிருக்கானுங்க. எனக்கே புரியலடா. சோத்துக்குள்ளே பூசணிக்காய் மறைக்கிற கதை மாதிரி இவனுக்கு இந்த குப்பையை மறைக்கிறதுக்கு ஜாதி சண்டை, இந்த ஜாதி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த கௌரவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாண்டானே. எத்தனை படத்துலடா அதை கொண்டு வருவீங்க? டி பூவே உனக்காக படம் பார்த்துருக்கீங்களா? பூவே உனக்காக எவ்வளோ அற்புதமாக இருக்குது பேரு. இவனுக்கு வந்துட்டு 2K கிட்ஸுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. 2K கிட்ஸோட ரிலேஷன்ஷிப் மெத்தடே ஒரு ஃபெயிலியர் மாடல். அதை சரி பண்ணி அவங்களுக்கு சரியா புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்? ஐயோ, இப்போ இதை வேற தீபாவளிக்கு சின்ன பசங்களை கூட்டு பார்க்குறவன் என்னடா நினச்சிக்குவான்? சரி, இதுதான் லவ் போலன்னு நினச்சிக்க மாட்டான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வர ஜென்ரேஷனையும் ஏன்டா ஸ்பாயில் பண்ணுறீங்க? ஐயோ, தீபாவளி அது மாதிரி டென்ஷன் பண்ணுறானுங்களே. கடைசியில் என்னையும் ரிவ்யூ பண்ண வச்சுட்டீங்களாடா. என்ன பழக்கம்னு தெரியல.